தமக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் நாடாளுமன்ற குழுவின் சட்டப்பூர்வ தன்மையை எதிர்த்து நீதிபதி யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் நடந்த தீ விபத்தின் போது கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் அவர் மீதான புகார்களை விசாரிக்க நாடாளுமன்ற குழுவையும் நியமித்தார். இந்த குழுவுக்கு எதிராகவும் சபாநாயகரின் முடிவை எதிர்த்தும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா தாக்கல் செய்த மனு நீதிபதி தீபகன் தத்தா தலைமையில் உச்சநீதிமன்ற அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் மனுவை நிராகரித்ததோடு நாடாளுமன்ற குழு தனது விசாரணையை தொடர நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். விசாரணையின் போது நீதிபதி யஷ்வந்த் வர்மா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரே நாளில் பதவி நீக்க தீர்மானங்களுக்கான அறிவிப்புகள் வழங்கப்பட்ட போதிலும் சபாநாயகர் தன்னிச்சையாகவே குழுவை அமைத்தார் என்று வாதிட்டார். எனினும் அதனை நீதிபதிகள் ஏற்கவில்லை.